வரைக்கும் இங்கே வந்துட்டேன். வந்து அதில் இருந்து ஒரு 10 நாள் என்னை வெளியே விட மாட்டாங்க. வீட்டிலேயே தான் தங்குறது, கடைக்கு டீ குடிக்க விடாது கிடையாது. வழக்காட்டு வந்துருக்காங்க. அப்புறம் சோறு இங்கே தான் நீங்கள் இங்கே தான் படுப்பேன், இங்கே தான் வைப்பேன். அப்புறம் அதோட எல்லாருமே திருச்சிட்டாங்க. அந்த அம்மானு எங்கள் முதலாளி வந்து 500 ரூபா காணிக்க அவங்க ஊரோட எல்லாருமே காணிக்க முத்துப்பள்ளா காணிக்க கொஞ்சம் கொடு போடு போடு போடுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா இருந்தாரு கொடுத்துக்கா காணிக்க எனக்காண்டி இருந்தாலும் கொடுத்துக்கா. எங்கள் முதலாளி இங்கே வந்து கட்டி போட்டு பேசிட்டு 500 ரூபாய் அவங்களாம் கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்னு எண்ணெய்ட்டு கொடுத்து கொஞ்சம் கொடுன்னு சொல்லி அம்மா அது எனக்காண்டி 500 ரூபா கொடுத்துக்கணும் முதலாளி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொடுத்துட்டு போனால் இப்போ முதலாளி இப்படி பணம் விட்டுருக்கு. அந்த கல் கரெக்டாக கொடுக்கல. இப்போ ஃபோன் போட்டுட்டு மண் வேணும்னா இப்போவே காசு இருக்காலாம் காசு மாட்டாங்க. கல் மண் சொல்லி ஃபோன் போட்டாலும் வந்து ஒரு நாள் ஒரு பணம் கேட்டதே கிடையாது. அப்புறம் கல்யாணத்துக்கு அம்மாவுக்கு பார்த்து ஊற்றி இருந்தாங்க போனாங்க. அப்புறம் அவங்க உங்கள் கல்யாணத்துக்கு முதலாளி இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டது தானே அவங்க பட போய் நான் கேட்குற நேரம் தெரியாம நல்ல பழக்கம் போய் பார்த்துட்டாங்க. 1 விட்டு பார்த்துட்டாங்கன்னு கேட்பேன். அப்புறம் கருப்பத்துக்காக ஒரு 15 பேருக்கு கருப்பத்து போடுறதுலாம் சொல்லுவேன். அவங்க நல்லா சோச்சியெல்லாம் பேசுனா கொண்டாங்க. இதை நேரத்துக்கு நான் வச்சு பார்த்து ஐயா செத்ததுக்கு நல்ல வசனம்லாம் சொன்னீங்கள. இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் வரலையும் கேட்டேன். சொல்லாம நான் தெரியாமல் கேட்டு நல்லா இருக்கிட்டோம். அவர் சொந்த கல்யாணம் காமனை கொடுக்கணும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இப்போ பற்றி என்னென்னு கேட்ட கேட்குறது நானும் ஒவ்வொரு நாள் கேட்டு பார்த்து கடைஞ்ச சித்ராஜா ஒன்றை போய் கேட்டவருக்கு ஒரு அவங்க மரம் இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட கடை வச்சுருக்காங்க. தற்பத்து திருப்பத்தி எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தது இறந்ததுக்கு வந்து வசனம்லாம் சொன்னாங்க. இறந்ததுக்கு இல்லை மருகா மறு இது வைக்க கொஞ்சம் வைக்கல அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது அப்பா சொன்னாங்க. அவதான் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து அவரு 3-4 மாதத்துக்கு முன்னே உட்காந்துருக்கோம் மரத்தில். உங்கள் மாமனார் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருவார் எப்பவும். இப்போ மெட்ராஸ்லேருந்து மாமனும் உங்கள் மாமியார் வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க தாத்தனூர்லேருந்து தலத்தூரில். அப்போ எந்த ஊர் எவ்வளோ அடை வைத்தளவு அடவுங்க என் மருமக நல்லா இருக்கா கேட்டாங்க. உங்கள் மருமக அது தெரியாது எனக்கு இப்படி சொன்னாங்க. ஐயா இதான் உங்கள் நாட்டில் வந்து நான் வாங்கிட்டு ஏற்றுக்கிட்டு நீங்கள் வேறு வெட்டுறவங்களுக்கு ஏற்றவா இல்லையா இது என் காலமா வாரம்னா மெயின் பார்த்தா கிளாண்டினிக்கு போகிற பாதை வாரம் சொன்னாங்க. கிளாண்டினிக்கு போகிற பாதை தான் வந்து நீங்கள் வேணும்னா பார்த்துட்டு போங்க. ஆனால் இருக்கிறது இல்லாத வந்து நான் இந்த கடையில் வெளியிட்டு போகிறேன். நீங்கள் கேட்டுட்டு வரையில வாங்க அப்படின்னு. அப்புறம் உங்கள் மாமா அப்படி செத்தா வரல. ஆமாம் அந்த செத்ததுக்கு ஒரு 10 நாள் செஞ்சு ஒரு ஆடு விட்டுருச்சது. எங்கள் மச்சான் அப்போ செத்து போயிட்டாரு. அது தாவாரினா செஞ்சு நாங்கள் 4 நாள் கட்டிட்டோம் அப்படின்னு. அதுக்குள்ள அவங்க மாமா பேசாமல் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தாரு. அதோட கடைக்கு போவேன். உங்கள் பேச்சே பேச மாட்டேன்னா. இப்போ எல்லாம் பேசுவார் தங்க எங்கேயாவது ஏற்றுவாங்க நினைக்கல. ஏற்றுவங்களும் பேச மாட்டேன். உங்கள் அம்மாட்ட காட்ட உங்களுக்கு இது இது எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சரக்கு அடிப்பீங்க? எப்போ ஐயோ எப்படியா சரியா சொல்றிய எத்தனை நேரத்துக்கு போய் காசு கேட்பேன்? இல்லை எவ்வளோ கோட்டரா ஆஃப் ஆகுது இந்த நாளைக்கு ஒரு நாளைக்கு போய் குடிச்சிட்டு செத்தனை போய் போவேன் கண்ணாடி. அப்புறம் போய் வரையால போய் அதிலே உட்காந்துக்கிட்டு குடுங்க 50 ரூபாய் என்ன அவர்கிட்ட கேட்பேன். யார்கிட்ட? நீர் இந்த கொஞ்சம் உள்ள ஐயா கிட்ட கூட கேட்பேன் காசு. எல்லாரும் கொடுப்பாங்க உங்களுக்கு. 10 ஆட்டா கொஞ்சம் கொஞ்சமா நீ 2 நீ 5 நீ 10 நாங்கள் கெஞ்ச வேண்டியதெல்லாம் இல்லை. என்ன நீங்கள் வடைக்கு வாங்க சேம்பூர்லேருந்து வர என்ன வடைக்கு வாங்க போவேங்கப்பா என்னைய. அட வடைக்க மக்கள் அமட்டா போகுது. என்னமோ வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவேன். தாக்கலை சரி இந்த 30 ரூபா போதுமா சரி கொடு இந்த 30 நீ 20 ஆயிரத்தி ஆகிக்கிறேன் அப்படின்னு கொடுப்பாங்க. நீ எனக்கு மட்டும் இப்பவும் கொடுப்பாங்க எப்பவும் கொடுப்பாங்க. எனக்கு மட்டும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஓனர் யாராவது கொடுக்க மாட்டேன் சொன்னாலும் எனக்கு கொடுத்துருவாரு. இந்த எப்போலேருந்து இந்த பழக்கம் இருக்குது? எப்படி ஆரம்பிச்சிச்சு இது? இது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் அளவுக்கு மிச்சமான கஷ்டம் வெளியில் தாங்க முடியாத கஷ்டம் வந்துருச்சு. கடவுள் கொடுத்துருந்தாரு எனக்கு. அந்த கஷ்டத்தை சமாளிக்க இந்த வழி தெரியல. முடியவும் இல்லை. தூக்க மாத்திரம் வாங்கி தின்னு பார்த்தேன், அதை வாங்கி தின்னு பார்த்தேன், இது வாங்கி தின்னு பார்த்தேன். இந்த வழி எனக்கு தெரியல. அப்போ ஒரு சொன்னா இது அதில் வாங்கி கொடுத்து போய் தூங்க பொம்பை இங்கே நிறைய குடிப்பா அது வெளியில் தெரிஞ்சுக்கிறாரு சொல்லவும். அப்போ அது நல்லதா இன்னும் வாங்கி ஒரு குடித்தேன். நல்லா கிருகிட்டு தூக்கம் வந்துச்சு. தூண்டு குடிச்சு அப்புறம் அம்புட்டு குடிச்சு முழுதா குடி கிளம்பிட்டேன். அது வந்து ஒரு எத்தனை வருஷமா குடிப்பிய? அது நான் இப்போ 10 வருஷமா குடிச்சிருக்கேன். 10 வருஷமா எப்படி 10,000 மேலே தான் இருக்கும். இல்ல 10 வருஷம்னா 10,000 கூடவே இருக்கு, லட்சக்கணக்கில் இருக்கு. நான் ஒரு நாளைக்கு தண்ணி கலந்து தானே குடிப்பீங்க? இல்ல அப்படி அதான் ஒரு நாளைக்கு 600, 10 நாளைக்கு 600 ரூபா, ஒரு மாசத்துக்கு 1000.
இந்த நாட்டுக்கு நோண்டி அதை செஞ்சு இதை செஞ்சு பண்ணி பறிச்சுட்டு வாங்கிடுவேன். இப்போ ஆனால் இல்லை. சுத்தமாக இல்லை. இப்போ யாரும் குடிக்கணும்னு சொல்றாங்க சொன்னா ஆமாம் சொல்லிட்டு போறதுங்க. என்னத்துக்கு ஒரு போய் ரொம்ப இடத்துக்கு இருக்கா? இப்போ நிறுத்தி சேர்ந்து ஆமாம்மா நிறுத்துவா இப்படி பேசிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் அவங்க தேவத்துக்கு போய் நிறுத்திடுச்சு. இது நீங்க சரியா ஆமாம்மா நிறுத்துறாங்க சொன்னா நேரத்துக்கு ஒரு வாங்கி கொடுத்தாரு எனக்கு அதெல்லாம் வராது. டீ வரிசையா குடிச்சிருக்கா ஆம்பளைய ஆமா வாங்கி அவங்க சேர்ந்தே உட்காந்து குடிப்பீங்களா? உட்காந்து குடிக்க மாட்டேன் வாங்கி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு எங்கேயோ சாப்பாட்டுக்கு வெளியே யார் வீட்டில் வச்சுட்டு ஊற்றி குடிப்பேன். இந்த அரிசி மாரி வீட்டுக்கு வந்தா கூட கிளாஸ் உட்காந்து ஊற்றி குடிப்பேன். நிற்கம்லாம் தெரியல எனக்கு இந்த வகை இப்போ தெரியுதா? இப்போ போறது இல்லையா அதானே டீ கடைக்கு டீ கடைலாம் போய் சரியா இருக்க மாட்டேன் கடத்தல எப்போ பார்த்தாலும் கடத்தலாம் பார்க்கணும். இப்போ கடத்தலுக்கு போறதுனா எப்போ என்னத்தை போனா ஆனால் டீ இப்போ குடிக்காம இருக்கும்னாலும் இருந்துருவேன் அப்படி. அதனால காசும் செலவு மான மரியாதையும் போச்சு. இல்லைன்னா அதில் மான மரியாதை இருக்குமா நல்லவா குடிப்பாளான்னு சொல்லுவாங்கல்ல ஓவரா குடிச்சா அவன் வீட்டோட காலை வாங்கி கொடுத்தேன் இதுக்கிட்டேன் என்னோட அதெல்லாம் பேசுவாங்க. அவர் பேசுனாலும் பேசி போனா வெத்தண்டை இல்லைப்பா ஒரு வாட்டி பேசிட்டு போடா நமக்கு என்ன ஏன்னா அதோடைய மூளை அதோட இது வந்து செலுத்தக்கூடிய சக்தி இல்லைப்பா எனக்கு சொன்னா பேசிட்டு போறாங்க. நம்ம வாட்டுக்கு அவர் இவர் என்ன சொல்லுவாரு சேம்பர்காரரு முதலாளி என்ன சொல்லுவாரு குடிக்கிறது ஓவியம் ஒரு கோடி ஓவியம் என்ன சொல்லுவாரு கல்ல தூக்கிட்டு முதலாளி கொடுக்க முடியுமா இந்த குச்சிருச்சு அதை நாய் சொல்ல முடியாது. இப்போ ஒன்று காட்டை குத்து வெட்டி விட்டுருக்கேன் அது என்னது இப்படியே இருந்து போயிட்டு போகுது இல்லைன்னா கஞ்சினா யாரையாவது வாங்கி கொடுத்துருந்தேன்னா வாங்கி கொடுத்துருக்கேன். இது உண்டாந்து கேட்டாரு அப்போ இப்போ குடிக்கிறது உண்டா சரி இப்போ குடிக்கத்தான் செய்யணும் சாக்கடை இடத்த வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு முன்னாடி கடையில் இருக்குங்க எல்லாம் செஞ்சாங்க வாங்கி கொடுத்துட்றேன். குடிக்கணும் நினைச்சாதான் போய் நினைச்சிருக்குன்னு ஏன் இப்படி சாப்பிடாமலாம் பேசுறேன் சாதம் வச்சு மாதிரி வருங்க மாதிரி யாருக்கு கொடுக்குறியோ கொடுக்காம இருக்கிறீங்க எனக்கு பட்டு வெட்டி விடுங்க இல்லைன்னா உங்களோட முந்திக்கிட்டு டவுன் வண்டிக்கு போற நீங்க இங்கே வந்துருக்க சொல்லிடுங்க போயிருக்கீங்க டவுன் வண்டிக்கு போய் இங்கே ஒரு ஹோட்டல் கடை இருக்கு அந்த கடை எடுத்துட்டாங்க இப்போ முதலாளி கடை வச்சிருக்காரு பார்த்தீங்களா இந்த செல்போனு அது இருக்குல்ல அந்த கடையில ஏன் ஹோட்டல் ஏன் எடுத்துட்டாங்க? ஹோட்டல் எடுத்து வேற இது வச்சுட்டாங்க. சரி 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 ஹோட்டல் வந்து அந்த தம்பிக்கு கொடுத்துட்டாரு கடைக்கு. இப்போ நம்ம மயம் மாதிரி இருக்கிறாங்க நல்லா படிச்சிருக்கு வேலைக்கு இல்லை படிப்பு வேலைக்கு விட மாட்டேங்கிட்டாங்க. அப்போ இந்த தொழிலில் வந்து பிழைக்கட்டேன் அப்படின்னு வச்சுருக்காரு. அவங்க கொண்டாட்டி உள்ள எல்லாருக்கும் என்ன குடிக்கிறது அவங்க வீட்லையுமே குடிக்க முதலாளி வாங்கி வச்சுட்டு குட்டி வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு காலையில் நிதி எழுதி வச்சுக்கிட்டு நான் போகிற முதலாளியை குடிச்சிட்டு வரேன். இந்த சேர்ந்த பின்னால் ஒரு வாட்டி குடிச்சிட்டேனே சேர்ந்த பின்னால ஒரு வாட்டி குடிச்சுட்டேன். ஐயோ எப்போ அது அம்மாவுக்கு தெரியாது திரைக்கு தெளிக்க வந்துடுறேன். பாட்டில் நிறைய ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதில் நிறையா வாங்கி குடிச்சுட்டு ஒரு இன்னொரு வீடு அந்த வீட்டுக்கு வந்து குடிச்சு வந்துட்டு போட்டு வச்சாங்க. அதை குறைய கொண்டு போய் கொடுத்தோம்னா காசு கொடுப்பாங்கன்னு குறைக்க போனால் நாங்கள் காது அரையும் காலுமாக இருந்துச்சு. நான் அம்பட்டை எடுத்து உள்ள ஊற்றி முதலாளி யாருக்காவது கொடுங்க வெறும் ஆம்பளை நிறைய பேர் பங்கு முடிச்சு ரொம்ப பேர் இருப்பாங்கல்ல இப்படி எல்லாம் மேட்சையில் போட்டு பேசிக்கிறாங்க. நான் அந்த வீடு இப்போ ஊற்றிக்கிட்டு வந்து இப்படி ஆட்டி வச்சுருக்கேன் இப்படி இருக்கு முதலாளி அப்படின்னு நீ வாயில் ஊற்றிட்டுப்பா நீட்டாரு சொல்லவும் நான் வாயில் ஊற்றிக்கிட்டு வந்துட்டேன். போன அடிங்க சொல்லிட்டாரு ஒன்று அம்மா கேட்க போன அடிக்கிறதுல அந்த இருந்தாங்க ஒரு அந்த அம்மாட்ட நம்பரை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொல்லி கல்லகத்தை போட்டு முடிச்சாங்க. முதலாளி கேட்டா நான் முதல்ல ரொம்ப வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டுங்க. நான் சரி கொஞ்சம் தான் கீழே ஊற்றினாங்க நீ ஒன்று பாட்டில் ஒன்று வித்துட்டு போ தெரியல அம்மா வாயில் ஊற்றிட்டு போட்டாலும் நானும் ஊற்றி போட்டேன். இப்போ போட போடணும் தெரியல என்ன போடணும் தெரியல கேட்குறேன். இப்போ போட போடணும் சொன்னா முதலாளி நம்ம அம்மா நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அம்மா இன்னைக்கு பங்குதான் கறி நீங்க எல்லாமே கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு உங்களை இது சொல்லி இப்போ அம்மா சொன்னேன்லம்மா சொன்னா சரி போதும்.